ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகம் பார்க்கும் போல வெறும் பலன்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க. கூடவே சேர்த்து பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரம் என்பது கோயிலுக்கு போறது, அன்னதானம் பண்றது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம், விலங்குகளுக்கு செய்யக்கூடிய பரிகாரம், உதாரணம் நாய்க்கு பிஸ்கட் போடுறது, இது மாதிரி எல்லாம் பரிகாரம் உண்டு. அது மாதிரி பறவைகளுக்கு நம்ம நீர் வைக்கிறது, அதே மாதிரி விலங்குகளுக்கும் யானைக்கு உணவளிப்பது, இதெல்லாம் ஒரு வகையான பரிகாரம். பரிகாரங்கள் பல முறைகள் இருக்குன்னா, ஆனா என்ன கேட்கறாங்கன்னா, பரிகாரம் செஞ்சா பலிக்குமா பலிக்காதா, பரிகாரம் என்பது உண்மையா? இப்ப இந்த வீடியோல சற்று கொஞ்சம் பார்ப்போம். பரிகாரம் என்பது என்ன? பரிகாரம் என்பது பிராயசித்தம். அது ஒரு இறை வழிபாடு. நாம நினைக்கிறோம் கோயிலுக்கு பரிகாரம் அது பேர் பரிகாரம் இல்லை, அது பேர் இறை வழிபாடு. நம்ம முன் ஜென்மால செஞ்ச பாவத்துக்கான அது பிராயசித்தம். மனிதர்கிட்ட பிராயசித்தம் தேடுறோம், விலங்குகிட்ட போய் பிராயசித்தம் தேடுறோம், மன்னிப்பு கேட்கிறோம், கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறோம். பொதுவாக நம்மளுக்கு 3 வித கர்மாக்கள் உண்டு. எப்படின்னா, முன்னோர்கள் செய்த கர்மான்னு ஒன்று உண்டு. அதாவது நம் குடும்பத்துல முன்னோர்கள், தாத்தா பாட்டி, பெரியவங்க, நம்மளுடைய அப்பா அம்மா, இவர்கள்லாம் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். இவர்கள்லாம் சில பாவ புண்ணியங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. இவர்கள் பாவங்கள் அதிகமா செஞ்சிருந்தா பேர குழந்தைகளுக்கு, பையன்களுக்கு, மகன்கள் தலையில விடியும். அது மாதிரி அந்த கடவுள் எழுதிடுவார். சோ அப்ப என்ன ஆகும்னா, மகள் வாழ்க்கையிலேயே சேர்ந்தால் சரி, பேர பிள்ளைங்கள் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. இன்னொன்னு கர்மா இருக்கு, அது ஜாதகர் செய்கிற கர்மா. அது எப்படின்னா, முன் ஜென்மால ஜாதகர் பல பாவங்கள் பண்ணியிருப்பார், புண்ணியங்கள் பண்ணியிருப்பார். அதன் அடிப்படையில் வரக்கூடியதான் முன் ஜென்மா கர்மா. அது ஜாதகர் செய்யக்கூடிய கர்மா. இன்னொன்று கர்மா இருக்கு. அது என்ன கர்மான்னா, ஜாதகர் பிறந்த பிறகு சில கர்மாக்கு ரூட்டட் ஆகும். அதாவது ஜாதகர் பிறந்த பிறகு அந்த குடும்பத்துல பல பாவங்கள் செய்வாங்க. ஜாதகரே வளர்ந்து வர என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரியாம அந்த பாவங்கள் நடைபெறும். அதாவது இந்த பாவங்களை எதன் அடிப்படையில் செய்யறாங்கன்னா, காழ்ப்புணர்ச்சியாலும், போட்டி பொறாமையினாலும், பிற குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு எண்ணத்தினாலும் இந்த பாவங்கள் எண்ணங்கள் நம்ம மனதுல உருவாகும். அவர் முன்னேறிட்டா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதே மாதிரி விலங்குகளுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு, பறவைகளுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்புகிறோம். அதாவது விலங்குகளை நம்ம அனாவசியமாக தொடக்கூடாது. உதாரணம், வீட்டுல பூனை வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம். இதெல்லாம் நல்லதா என்றால் பெரும்பாலும் அது நல்லதல்ல. ஏனென்றால் நல்லபடியில் அது வளர்த்துட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் விலங்குகளை சரியா நம்ம பராமரிக்கலன்னா அது நம்மளை சபிக்கும். இறந்துருச்சுன்னா அது நம்மளை சபிக்கும். அதே மாதிரி மீன் தொட்டியில மீன் வளர்க்குறாங்க. மீன் வளர்க்குறது சில பேர் சைனா, அது பார்க்கறதுக்கு ஒரு டிசைனா இருக்கும், பேஷனா இருக்கும். ஆனா அந்த மீன் சுதந்திரமா இருக்கக்கூடிய இடம். ஆனா நம்ம என்ன பண்றோம், மீன் தொட்டிங்கிற இடத்துல அதை அடைச்சிடுறோம். அடைக்கும் போல என்ன ஆகும்னா, அது ஃப்ரீயா மூவ் ஆகாது. ஃப்ரீயா மூவ் ஆகும் போல என்ன ஆகும்னா, அதுக்கு சரியா நம்ம உணவு அளிக்கலன்னா அது இறந்துரும். அது என்ன பண்ணும்னா, இதுதான் என்ன ஆகணும், இந்த மீன் தொட்டியில வளர்க்குறதா என்ன பண்ணும்னா, யாரெல்லாம் மீன் தொட்டியில மீன் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஜென்மால இல்லை இந்த ஜென்மாலக்குள்ள சிறை செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எப்படின்னா, நம்ம எப்படி மீன் தொட்டியில ஒரு மீனை வளர்க்குறோமோ, அந்த மீன் ஃப்ளோ பண்ண முடியாம அதை தடுக்கிறோமோ, நம்மளுக்கும் அது ஒரு சிறைச்சாலை செல்றதுக்குரிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதிரி கர்மால உருவாக்கும். இந்த பரிகாரம் இந்த மாதிரி பல வகையில் உண்டு. அடுத்தது, இந்த பரிகாரம் என்பது உண்மையான என்றால், பரிகாரம் என்பது உண்மைதான். எப்படின்னு நான் சொல்றேன்னா, பரிகாரம் செய்யும் போது பக்தி மார்க்கத்துல செஞ்சாதான் அது வெடுப்படும். நம்ம ஏனாதோன பரிகாரம் பண்றோம், கடமைக்குன்னு பரிகாரம் பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு பரிகாரம் பண்றோம், இறைவனை நம்ம டெடிகேட்டடாக ஆத்மாத்மா வழிபடுறது இல்லை, நம்ம சரணாகதியோடு இறைவனை அணுகிறது இல்லை. ஸோ பரிகாரத்துல நம்ம கடவுள் நம்ம என்ன எதிர்பார்ப்பார்னா, சரணாகதி எதிர்பார்ப்பார், ஒழுக்கமான பக்தி எதிர்பார்ப்பார், நேர்மையான பக்தி எதிர்பார்ப்பார். இதெல்லாம் கடவுள் சோதிச்சு தான் நம்மளுக்கு அந்த பரிகாரம் வேலை செய்யும். நம்ம சும்மா கடமைக்குன்னு கோயிலுக்கு போறது, கடமைக்கும் விளக்கேற்றுறது, ரெண்டாவது பக்தியில சுயநலம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வாழ்க்கையை சார்ந்த சுயநலங்கள் இருக்கும். இதெல்லாம் கடவுள் பல வகையில நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம கர்மால தான தர்மங்கள் இதெல்லாம் பார்த்து தான் அவர் கடவுள் கோயிலுக்கு போற அத்தனை பேருக்கும் விடிவு காலம் வருமானம் என்று கேட்டால் வராது. அது நம்ம பக்தியை பொறுத்து தான் வரும். எப்படி ஒரு பரீட்சை எழுதுற அத்தனை பேரும் பாஸ் பண்றது இல்லையோ, அதே மாதிரி கோயிலுக்கு போற அத்தனை பேருக்கு விடிவு காலம் வருமானம் வராது. பக்தியில உண்மையான பக்தி இருக்கணும், நேர்மையான பக்தி இருக்கணும், ஒழுக்கமான பக்தி இருக்கணும், சரணாகதி பக்தி இருக்கணும், டெடிகேட்டடா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கடவுள் பக்தியில இருப்பார். ரெண்டாவது, பக்தியில எளிமை இருக்கணும். நேர்மையான முறையில சம்பாதிச்சது திருப்பதி கோயில்ல உண்டியல்ல உருவாப்பட்ட விட அது கடவுள் ஏத்துக்குவார். ஆனால் தவறான வழியில சம்பாதித்த பணம் கோயில் உண்டியல்ல போனா இதெல்லாம் ஆண்டவன் கணக்குல போகாது. நம்மளுடைய வாழ்க்கையில சித்தர்கள்
நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்தி மார்க்கத்துல ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால்தான் அவர்களுக்கு இறைவன் காட்சி கொடுத்தாரு. அந்த பக்தி மார்க்கம் வெற்றி பெறுது. ஸோ நம்ம பக்தி மார்க்கத்துல போனாதான் இந்த பரிகாரம் வேலை செய்யும். அதனால்தான் சித்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் அவங்களாம் பக்தியை கண்டுபிடிச்சாங்க. முறையான பக்தி இருந்தால் எந்த பரிகாரம் வேலை செய்யும். நம்ம ஜாதகத்துல பரிகாரத்துக்குரிய பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக இருக்கணும். நம்ம ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பரிகாரம் வேலை செய்யும். பரிகாரம் என்பது உண்மையானா உண்மை. அது பக்தி மார்க்கத்துல போனா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பரிகாரம் செஞ்சு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.